தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்டவணைப்படி இன்னைக்கு 137வது நாள், நாள் 19/6/2025. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய இந்த பகுதியானது ஊர் பெயர்களும் அதனுடைய மருவு. பொதுவாவே நம்ம ஏற்கனவே புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறோம், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு. ஆனா எது சரியான மொழி அப்படின்னா எழுத்து மொழி தான் இல்லையா? எல்லா எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கும். பேச்சு மொழி ஏன் சரியான மொழி இல்ல அப்படின்னு கேட்டோம்னா, நாம பேசும் பொழுது நம்மளுடைய சௌகரியங்களுக்காக சில எழுத்துக்களை நாம உச்சரிக்க தவறிடுறோம், மறைச்சிடுறோம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? இப்ப இல்ல அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை அப்படின்னு நாம சொல்றது இல்ல, இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிடுறோம். அந்த இடத்துல மொழியினுடைய குறைபாடு துவங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா எழுத்து மொழியில இந்த மாதிரி எழுத்துக்கள் மறைக்கப்படுவது சரி, பேச்சு மொழியில இந்த மாதிரி எழுத்துக்கள் மறைக்கப்படுவது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொல் மொழி இருக்குல்ல, பேச்சு மொழி, அதை சுலபப்படுத்துகிறதுக்காக ஒரு சில மருவுகளையும் நாம பயன்படுத்திட்டு வரோம். அந்த வகையில சில ஊர் பெயர்களை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். அப்போ ஊர் பேர் எனக்கு முழுமையா தெரிஞ்சா போதும், இந்த பகுதியில நான் சுலபமா பதில கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் அந்த இடத்துல நமக்கு இருக்கு. அந்த கன்ஃபியூஷன்ஸை யார் தர்றா அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு புதுகை, புதுவை அப்படின்ற மாதிரி ஒத்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நிறைய நேரங்கள்ல சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பகுதியையும் கொஞ்சமும் அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் தெளிவுபட படிச்சு வச்சிடணும். சரிங்களா? அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் ஊர்களுக்கு பேர் வைக்கும்போது அதற்கு ஒரு காரணங்கள் இருந்துச்சு. கோவில் பட்டி அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆடு மாடு வியாபாரம் சிறந்து விளங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். பட்டின்னு சொல்லக்கூடியது. இந்த முதல்ல பாருங்க, ஆத்தூர் அப்படின்றது ஆற்றின் படுகையில் அமைந்த ஊராக இருக்கலாம். ஆலங்காடு, ஆலங்குளம் அப்படின்றதெல்லாம் ஆலமரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கலாம். இந்த மாதிரி காரண பெயர்களும் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா தற்போது சொல்மொழியில, அதாவது பேச்சு மொழியில இந்த ஊர் பெயர்கள் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதான் இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க போறோம். என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஆற்றூர் அப்படின்றது எப்படி எனக்கு மாற்றம் பெற்றிருக்கு? ஆத்தூர், சேலையூர், சேலம், கருவூர், கரூர், கொடைக்கானல், கோடை, மணப்பாறை, மணவை, விருதுநகர், விருதை, பரமக்குடி, பரம்பை, சங்கரன் கோவில், சங்கை, அம்பாசமுத்திரம், அம்பை, அறந்தாங்கி, அறந்தை, அலங்காநல்லூர், அலங்கை, சிக்கலாந்தபுரம், சிங்கை, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிங்காநல்லூரும் எப்படிதான் அழைக்கப்படுது, சிங்கை அப்படின்னு அழைக்கப்படுது. மயிலாடுதுறை, மாயூரம், மாயிரம் வேதனார் அவர்களை பத்தி நாம படிக்கிறோம் இல்லையா? சேந்தமங்கலம், சேந்தை, சோழிங்க நல்லூர், சோளிங்கர், திருவண்ணாமலை, அருணை, கருந்தட்டைக்குடி, கரந்தை, கரிவளம் வந்த நல்லூர், கருவை, ராமநாதபுரம், முகவை, நாகர்கோவில், நாஞ்சி, வெற்றிலைக்குண்டு, வத்தலக்குண்டு, திருத்தணி, தணிகை, வேதாரண்யம், வேதை. அப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் அடிப்படையா இருக்குது. அது கடந்து ஒரு ஊரினுடைய பெயரோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்றத தாண்டி இந்த காரண பெயர்களாலும் அது சுருக்கி அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு இந்த திருச்செந்தூர் பாருங்க, அலைவாய் அப்படின்ற பெயரை பெற்றிருக்கிறாங்க. திருச்சீர் அலைவாய், செந்தூர் அப்படின்ற பெயரை பெற்றிருக்கிறாங்க. தகடூர் அப்படின்னாலே அதியமான், அதாவது ஒரு வேளிராக நாம புத்தகங்கள்ல படிக்கிறோம் அதியமான் அவர்களை பத்தி. அவர்கள் ஆண்ட பகுதி அப்படின்னு தர்மபுரியை பத்தி படிக்கிறோம். உசிலம்பட்டி, உசிலை. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா தர்மபுரியில ஒரு சிறிய பகுதி தான் தகடூர் அப்படின்னு புத்தகங்கள்ல அடையாளப்படுத்தப்படுது. காஞ்சிபுரம், காஞ்சி, காஞ்சினா நிலையாமை அப்படின்னு அர்த்தம்னு படிச்சிருப்போம் இல்லையா? பாளையங்கோட்டை, தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு படிக்கிறோம், பாளை. ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவை, தற்போது திருவைகுண்டம், திருவில்லிபுத்தூர் அப்படின்னா தமிழ்ல நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இங்க கொடுத்திருக்கிறது பேச்சு மொழி அடிப்படையில தான் இல்லையா? அருப்புக்கோட்டை, அறுவை, சிதம்பரம், தில்லை, திருக்குறுகூர் அல்லது ஆழ்வார் திருநகரிய குறுகை அப்படின்னு அழைக்கிறோம். பழவேற்காடு, புலிக்காட், உறையூர், உரந்தை, திருவாரூர், ஆரூர், அம்பாசமுத்திரம், அம்பை, அறந்தாங்கி, மயிலாப்பூர், மயிலை, வண்ணாரப்பேட்டை, வன்னை, பூவிருந்த வள்ளி, பூந்தமல்லி, சைதாப்பேட்டை, சைதை, வானவன் மாதேவி, மானாம்பதி. இந்த மாதிரி முழுமையான அளவுல மாற்றத்தோட வரக்கூடிய பெயர்களை கொஞ்சம் தெளிவு கூட பார்த்து வச்சுக்கணும்.
மன்னார்குடி, மன்னை, 3 சுழி நகரமும் நம்ம பார்த்தோம். மணவை அப்படின்னு இல்லையா? சோ அப்ப அதை இதையும் ஒப்பிட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். வெண்கல்லூர், பெங்களூர், வெண்கல்லூர், பெங்களூர் மொத்தமான அளவுல மாற்றம் இருக்குது இல்லையா? அப்ப இதுதான் கேள்வி பகுதியா இருக்கும் அப்படின்னு நாம சுலபமா அடையாளப்படுத்திடலாம். நாகப்பட்டினம், நாகை, புதுக்கோட்டை, புதுகை, சேதுராயன் புதூர், சேராத்து, புதுச்சேரி, புதுவை. இப்ப புதுச்சேரின்னா தான் என்னது? புதுவை. புதுக்கோட்டையை தான் என்ன சொல்றோம்? புதுகை அப்படின்னு சொல்றோம். கும்பகோணம், குடந்தை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, சோழநாட, சோனாடு அப்படின்னு அழைக்கிறோம். நாகப்பட்டினம், நாகை, உதகமண்டலம், ஊட்டி, எருமையூர், மைசூர். அப்ப வெண்கல்லூர் அப்படின்னா பெங்களூர்னு அர்த்தம். எருமையூர் அப்படின்னா என்னதான் அர்த்தம்? மைசூர். பைம்பொழில், பம்புளி, கோவன்புத்தூர், கோயம்புத்தூர், அதையே மருகி எப்படி அழைக்கிறோம்? கோவை அப்படின்னு அழைக்கிறோம். தேவக்கோட்டை, தேவோட்டை, திருநெல்வேலி, நெல்லை, செங்கற்பட்டு, செங்கை, தஞ்சாவூர், தஞ்சை, திருநின்றவூர், திண்ணனூர், கோடலம்பாக்கம், கோடம்பாக்கம், சின்னதரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு வரும். சரியா? அங்க நிகழ்ந்த தொழிலின் காரணமாக தறி அதிகமா இருந்துச்சு. அதனால சின்னதரிப்பேட்டை அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. செங்கழுநீர் பட்டு, செங்கல்பட்டு, திண்டீஸ்வரம் தற்போது எப்படி அழைக்கப்படுது? திண்டுக்கல். அப்ப இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஊர்களும் அதனுடைய மருவுக்களும் இருக்கும். நிறைய பயணப்பட இந்த பொதுவான தலைப்புகளின் கீழே ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஒரு தேடல் இருக்கணும். சரியா? அப்படி தேடி தெரிஞ்சுக்கணும். அதை கடந்து இப்போ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பகுதிகள்லையுமே அடிப்படையா ஒரு தெளிவுத்தன்மையை வளர்த்துக்கணும் அப்படின்றது. 38வது நாள் 20/6/2025 இன்றைய பகுதியில நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசம். பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய எழுத்து பிழைகளை எழுத்து வழக்குல எப்படி நாம திருத்தி எழுதணும், அது சார்ந்த கேள்விகள் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தான் நாம பார்க்க போறோம். அதன் அடிப்படையில சில விதிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்றத அதை முதல்ல பார்த்துடலாம். என்ன சொல்றாங்க? உயிர்மெய் எழுத்தை முதலாக கொண்டு தொடங்கும் சொல்லின் முன் ஒரு என்பது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு, ஓர் அப்படின்ற சொற்கள் எந்த இடத்துல வரும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. சிம்பிள் தான். ஒரு சொல்லானது உயிரெழுத்தோடு தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற சொல் வரும். உயிர்மெய் எழுத்தோடு தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற சொல்லானது வரும். பாருங்க, ஒரு கதவு, ஒரு மாலை, ஒரு வாகனம், ஒரு பையன், ஒரு வீடு, ஒரு மலர். அதே நேரம் இதே சொல்லானது உயிர் எழுத்தோடு துவங்கும் பொழுது என்ன சொல் இடம்பெறுது? ஓர் அப்படின்றது. சரிங்களா? இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஓர் அணில், ஓர் உரல், எலி, ஓர் இடம், ஓர் ஊதல், ஓர் ஐயம். சரி, ஒரு வித்தியாசம் இப்படி. அப்ப அது, அத்து எந்த இடத்துல இடம்பெறும் அப்படின்னா, ஒரு சொல்லானது உயிரெழுத்தோடு துவங்கும் பொழுது அது முன்னாடி அத்து அப்படின்றது இடம்பெறும். உயிரெழுத்து இல்லாம உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அது. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அத்து என்பது வரும். அத்து இங்கே உள்ளது. அத்து எங்கள் பாரம்பரியத்தை குறிக்கிறது. அத்து ஒரு அழகான பூந்தோட்டமாக உள்ளது. அப்போ ஓர் அப்படின்ற சொல்லும் அத்து அப்படின்ற சொல்லும் உயிரெழுத்தோடு ஒரு சொல் துவங்கினா அவங்களுக்கு முன்னாடி ஓரும் அத்தும் பயன்படுத்தணும். ஒரு, அது அப்படின்றது உயிர்மெய் எழுத்து. அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அது நன்றாக உள்ளது. அது சாலையை கடக்கும் வழி. அது மனிதர்கள் செய்யும் செயல். சரி, அப்ப இந்த 4 சொற்களும் பார்த்தாச்சு. அன்று, அல்ல, இந்த அப்படின்ற இந்த நெகட்டிவ் வேர்டு எங்க இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்றது. அன்று அப்படின்றது ஒருமைக்கு. புத்தகம் அப்படின்னா இது புத்தகம் அன்று, இது எனது புத்தகம் அன்று சொல்லலாம். புத்தகங்கள் அப்படின்னு வரப்ப அல்ல. சரியா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இது பழம் அன்று. நான் வாங்கிய நூல் இது அன்று. ஏன் அன்று யூஸ் பண்ணிருக்கோம்? பழம், நூல் அப்படின்றது சிங்குலர், ஒருமை. இது புளூரலா வரும்போது, பன்மையாக வரும்பொழுது இவை பழங்கள் அல்ல. நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல அப்படின்றது நமக்கு உருவாகுது. சரிங்களா? சோ அப்ப அடிப்படையான வித்தியாசத்தை பார்த்துக்கணும். எந்த இடத்துல ஒரு பயன்படுத்துவோம், எந்த இடத்துல ஓர் பயன்படுத்துவோம், எந்த இடத்துல அது பயன்படுத்துவோம், எந்த இடத்துல அத்து பயன்படுத்தணும், எங்க அன்று வரும், இல்ல அல்ல அப்படின்ற சொல்லானது எந்த இடத்துல பயன்படுத்தணும். இதுதான் அடிப்படையா
இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் நாம தெளிவு பெற்றிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு சில பயிற்சி பகுதி பார்த்துடலாமா? சரியான இணையை தேர்வு செய்க. ஓர் பகல் கரெக்டா? இல்லையே. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர்னு வந்திருக்கு. அப்ப இது தப்பு. ஒன்று பகல் அந்த மாதிரி வராது. ஒரு பகல் சரிதானே? உயிர்மை எழுத்து இருக்கு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒன்பகல் வராது. அப்ப மூன்றாவது தான் எனக்கு சரி. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த சொற்கள். ஊர் அப்படின்றது என்னது? எனக்கு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன சொல் தான் வரணும்? ஓர் ஊர் அப்படின்றது தான் வரணும். சரியா? இப்போ ஓர் பழைய ஊர் கரெக்டா? இல்ல. மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து இருக்கிறதுனால ஒரு இந்த இடத்துல வந்திருக்கணும். இங்க இங்க உயிரெழுத்து இருக்கிறதுனால ஓர் தான் வந்திருக்கணும். அப்ப எனக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மூன்றாவது கேள்வி என்ன கேக்குறாங்க பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டம் உயிர்மை எழுத்து வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு தான் வரணும் இல்லையா? அப்ப இது தப்பு. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப ஓர் அமைச்சர்னு வந்திருக்கணும். அப்ப இதுவும் தப்பு. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். சரி இல்லையா? மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்துக்கு ஓர் வராதுல்ல. அப்ப இது தப்பு. ஒரு அமைச்சர் இதுவும் தப்பு. அப்ப எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நான்காவது பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு அழகிய ஊரில் ஒரு குளம் உள்ளது. இது ரெண்டுமே மாத்தி வரணும் இல்லையா? அப்ப எனக்கு எப்படிதான் இதுதான் சரி. ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பி தான் எனக்கு சரியான பதில். மத்த எல்லாத்துலயும் ஒரு பயன்பாடு தவறா இருக்கு. ஐந்தாவது பாருங்க. பிழை திருத்துக. ஒன்று கூட்டல் உலகம் அப்படின்றது எனக்கு எப்படிதான் வரணும்? ஓர் உலகம் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் இடம் பெற்றிருக்கணும். ஒன்று கூட்டல் மரத்துக்கு எனக்கு ஒரு மரம் அப்படின்றதுதான் வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஏழாவது கேள்வி பாருங்க. ஒரு சொற்களினுடைய பயன்பாடு தான் நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. சோ அதை பொறுத்த மட்டுக்கும் ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது இதுதான் சரி. சரியா? ஓர் அழகிய அப்படின்னு வந்திருக்கணும். ஓர் ஊஞ்சல் அப்படின்னு வந்திருக்கணும். ஒரு மர ஊஞ்சல் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ பி தான் சரி. எட்டாவது கேள்வி. பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை கண்டறிய. சென்னை ஒரு மாநகரம் அப்படின்றது. அடுத்த இது பாருங்க. சென்னைக்கு ஓர் மாணவன் வந்தான். இந்த இடத்துல நமக்கு என்னது வந்திருக்கணும்? ஒரு அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? ஏன்னா நாம உயிர்மை எழுத்தோட தான் துவங்குது. மூன்றாவது பாருங்க. வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம். இதுவும் நமக்கு என்னது? உயிர்மை எழுத்தா இருக்கு. அப்ப என்னதுதான் வரணும்? ஒரு அப்படின்றதுதான் வரணும். சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஓர் நகரம். இதுவுமே நமக்கு ஒரு அப்படின்றதா வரணும். அப்ப எல்லாத்துலயும் எனக்கு தவறு இருக்கு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. சென்னை ஒரு மாநகரம் அப்படிங்கிறது. ஒன்பதாவது பிழை திருத்துக அப்படின்றதுதான். ஓர் அணில் தான் சரி இல்லையா? ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அணில் ஒண்ணுதான். ஏறின அப்படின்றது பன்மையா இருக்கு நமக்கு இல்லையா? ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படின்றது நமக்கு சரியா இருக்கா? சரி. இங்கேயுமே ஓர் அப்படின்றது வந்திருக்கணும். அப்ப எனக்கு மிகச்சரியாக பொருந்தி வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. 9 பொறுத்த மட்டுக்கும் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அப்போ இதன் அடிப்படையில நமக்கு ஒரு சில பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு மாறுபாடுகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பேச்சு வழக்குல இருந்து பிழை திருத்தமா எப்படி திருத்தப்பட்டு திருந்திய சொற்களாக நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கிறாங்க. அடிப்படையா ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். கடைசியில நமக்கு பயிற்சி பகுதியும் இருக்கு. அதையும் நாம பார்த்துடலாம். சரிங்களா? என்ன சொல்றாங்க? அடமலை அப்படின்றத அடைமலை, அதுகள் அது, அருவாமனைய அரி வாழ் மனை, அருகாமையில் அருகில், அண்ணா கயிறு அரை ஞான் கயிறு. ஞான்னா என்னது? அந்த இடுப்பு பகுதி. சரியா? அடிவயிற்று பகுதின்னு கூட சொல்லலாம். அண்ணாச்சி அண்ணன், அமக்களம் அமர்க்களம், அவரக்காய் அவரைக்காய், அடையாளம் அடையாளம், அப்பளம்
உப்பளம், அலமேலு மங்கை, அலர்மேல் மங்கை, அகண்ட, அகன்ற, அடிச்சுட்டா, அடித்து விட்டாள், அத்தினி, அத்தனை, ஆத்துக்கு, அகத்துக்கு. அதே மாதிரி ஆத்துக்கு அப்படின்றத ஆற்றுக்கு அப்படின்ற மாதிரி கூட எழுதலாம். சரியா? இத ஆப்ஷனை பொறுத்த மட்டுக்கும் ஆப்ஷன்ல இருந்து போயிடணும். அருவருப்பு, அருவருப்பு, அங்கிட்டு, அங்கு, அவுந்து, அவிழ்ந்தது, ஆட்சி, ஆட்சி, ஆம்படையான், அதமுடையான், அவங்க, அவர்கள், ஆம்பிள்ளை, ஆண் பிள்ளை, ஆத்திற்கு, ஆற்றிற்கு, ஆச்சு, ஆயிற்று, இடது பக்கம், இடப்பக்கம். இந்த மாதிரி நிறைய நமக்கு எடுத்துக்காட்டு சொற்கள் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? சோ எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவுபட வாசிச்சிடணும். ரொம்ப சுலபம் தான். நம்ம பேச்சு மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை எழுத்து மொழியில எந்த மாதிரியான திருந்திய அமைப்பை பெறுது பாருங்க. போரும், ஓதும், பொன்னாங்கி, பொன்னாங்கண்ணி கீரை, பொன்னாங்காணி கீரை. காணி அப்படின்றது என்னவா பார்த்திருப்போம்? ஒரு நிலத்தினுடைய அளவை பெயரா பார்த்திருக்கிறோம். மனதில், மனத்தில், முழுங்கு, விழுங்கு, முயற்சித்தான், முயன்றான், முழித்தான், விழித்தான், மெனக்கெட்டு, வினை கெட்டு, மோர்ந்து, மோந்து, மாங்காமரம், மாமரம், மானம், வானம், முந்தானி, முன்றானை, 300, 300, ரொம்ப, நிரம்ப. இத ரெம்ப அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் நாம. வயறு, வயிறு, வலது பக்கம், வலப்பக்கம், வெண்கலம், வெண்களம், வெண்ணெய், வெண்ணெய், வெய்யல், வெயில், வேண்டாம், வேண்டா, வண்ணாத்தி பூச்சி, வண்ணத்து பூச்சி, வியர்வை, வைக்கல், வைக்கோல், பெய்த, போர்த்திய, தவளை, தவக்கலைன்னு சொல்றோம், தவளை, சுடுதண்ணிய கொதி நீர், பச்சை தண்ணினா தண்ணீர். தண்ணீரை எப்படி பிரிக்கலாம்? தன்மை கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? அப்ப தண்ணீர்னாலே குளுமை அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அதை தெளிவுபட நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். தன்மைனா குளிர்ச்சி, மை விகுதி கெட்டு இது புணரும் பொழுது தண்ணீர் அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. சரியா? பசிக்குது, பசிக்கிறது, சொல்லு, சொல், வந்தியா, வந்தாயா, சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா, வத்தல், வற்றல், வெந்நீர், வெந்நீர். அப்போ பேச்சு வழக்குக்கும் அதனுடைய திருந்திய அமைப்புக்கும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. அடிப்படையா ஒரு புரிதல் இருந்தாலே போதும். சரியா? அப்ப அது சொற்றொடர்ல இடம்பெறும் பொழுது அதை நாம சரியா கட்டமைக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதுக்கு ஒரு 4-5 எடுத்துக்காட்டுகள் இருக்கு, பார்த்துடலாம். காலங்காத்தால எந்திரிச்சு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும், உண்மைதான் இல்லையா? ஆனா அதை தெளிவா எழுதணும். அதிகாலையில் எழுந்திருந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். முயற்சி செஞ்சா அதுக்கேத்த பலன் வராம போவாது. முயற்சி செய்தால் அதற்கேற்ற பயன் வராமல் போகாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா மொழி வடிவத்தை மாத்தணும். காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும். ஒவ்வொருவரும் பேசும் பொழுது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். தேர்வு எழுத வேகமா போங்க, நேரம் கழிச்சு போனா பதட்டமாயிரும். தேர்வு எழுத விரைவாக செல்லுங்கள், நேரம் தாழ்த்தி சென்றால் பதற்றம் ஆகிவிடும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல இதுல கொடுத்திருக்கக்கூடிய பதிலை விட பெட்டரான ஆன்சர், அதாவது அது கடந்து இன்னும் சிறந்த விடைகளை நம்மளால எழுத முடியும். ஆனா இந்த மாதிரியான பகுதிகளை பொறுத்த மட்டுக்கும் மறுபடியும் சொல்றது என்னன்னா, ஆப்ஷன் 4 வகையான பதில்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல எது மிகச் சிறப்பா பொருந்தி வருதோ அதுதான் பதில். சரிங்களா? அப்ப இங்க கடைசி ஒரு 5 பார்த்திருக்கோம்னா ஏற்கனவே இது பழைய கேள்வித்தாள்கள்ல கேட்கப்பட்ட கேள்வி, அது சார்ந்து பதிலும் இதே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதனாலதான் ஒரு எடுத்துக்காட்டா பாக்குறோம். இது சார்ந்து இன்னும் இலக்கியத்தரமான வார்த்தைகள் போட்டு கூட இதற்கான பதில நாம எழுதலாம். ஏன்னா இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய சில சொற்கள் தமிழ் சொற்களே கிடையாதுன்னு கூட நம்மளால அடையாளப்படுத்த முடியும். சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கக்கூடிய தேர்வர்கள் மொழி அடிப்படையில சிறந்து இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி பகுதியா தான் இது இருக்கு. அப்போ இது ரொம்ப தமிழை பொறுத்த மட்டுக்கும் இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்து போயிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ
இதை விட சிறந்த பதில் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறத கடந்து கீழ இருக்கக்கூடிய 4 பதில்கள்ல சிறந்தது எது அப்படின்றத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துக்கு நாம வந்துடணும். ஏன்னா புத்தகத்தை நாம அலசி ஆராய்ஞ்சோம்னா நிறைய மாற்றங்களை நாம நிச்சயமா எடுக்கலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா நாம முதல்ல எப்படிதான் படிக்கிறோம்? தேர்வு நோக்குல தேவையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரியா? அப்ப அந்த தேர்வு நோக்குல விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது கடந்து அதுக்கு மேல் ஆராய்ச்சியில நாம ஈடுபடலாம். சரிங்களா? சோ அப்ப ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது தப்பு அப்படின்னு சுட்டி காமிக்கிறது கடந்து தேர்வு நோக்குல அந்த விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதற்குரிய ஆராய்ச்சியில ஈடுபடுறோம். சரிங்களா? அந்த வகையில அடிப்படை அங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப அடிப்படையான பகுதி தான், ரொம்ப சுலபமான பகுதி தான். இருந்தாலும் அலட்சியப்படுத்தாம இதுலயும் கவனம் செலுத்தி இதற்குரிய மதிப்பெண்களையும் வாங்குறதுல கவனம் செலுத்தணும் அப்படின்றதுதான். நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.